இன்னும் நீட் 2027க்கு வெறும் 9 மாசம் தான் இருக்கு. ஆக்சுவலா அதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இந்த மொமெண்ட்ல இருந்து உங்க ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சா இந்த எக்ஸாமை கிராக் பண்ணலாமா? கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல MBBS சீட் எடுக்கிற அளவுக்கு உங்களால மார்க்ஸ் வாங்க முடியுமா? இந்த கேள்வி உங்களுக்குள்ள இருக்குன்னா நீங்க கரெக்டான வீடியோக்கு வந்திருக்கீங்க. அட் தி எண்ட் ஆஃப் திஸ் 9 months 2027 நீட் எக்ஸாம் முடிச்சிட்டு நீங்க எய்தர் டாக்டர் ஆகிற அளவுக்கான மார்க்ஸ் எடுத்திருக்கலாம், கட் ஆஃப் மார்க்கை விட அதிகமான மார்க் வாங்கியிருக்கலாம், இல்லனா 10 மார்க்கோ 20 மார்க்கோ 100 மார்க்கோ 200 மார்க்கோ உங்க கட் ஆஃப் மார்க்ஸ் விட கம்மியா வாங்கி MBBS சீட்டை மிஸ் பண்ணலாம். சோ இது ரெண்டுல நீங்க எதா இருக்க போறீங்கறத எது டிசைட் பண்ணணும் தெரியுமா? டேலண்ட், லக், இன்டெலிஜென்ஸ். இது எதுவும் கிடையாது. நீங்க ஃபாலோ பண்ண போற அந்த சிஸ்டம் தான். இந்த வீடியோ முடியும் போது நீ என்ன படிக்கணும், எப்போ சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும், எப்போ ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் டாப்பர் மாதிரி டெஸ்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணி உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும்னு கம்ப்ளீட்டா இந்த வீடியோல சொல்றேன். அண்ட் இந்த 9 months ரோட் மேப்பை நீ பக்கா டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணுனா, நீ செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, டிராப்பரா இருந்தாலும் சரி, எங்கேயாவது கோச்சிங் பண்ணாலும் சரி, இல்ல நம்ம NST பேட்ச்லேயே படிச்சுட்டு இருந்தாலும் சரி, நீங்க கவர்மெண்ட் MBBS சீட் எடுக்கிறதுக்கு ட்ரெயின் ஆவரிங் அர்த்தம். ஹார்ட் ஒர்க்கை மட்டும் உங்க இடத்துல இருந்து போட்டீங்கன்னா கன்ஃபார்ம் சீட் எடுத்துடலாம். இதுல கடைசியா ஒரே ஒரு முக்கியமான எலிமெண்ட் சொல்ல விரும்புறேன். இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, உன்னை நீ டிராப்பர்னு இமேஜின் பண்ணிக்காத. உன்னை டிராப்பர்னு யோசிச்சா லாஸ்ட் இயர்ல நீ அனுபவிச்ச ஃபெயிலியரை தான் இப்ப கேரி பண்ணுவ. ஆனா அதுவே நீ டாக்டரா போறன்னு நினைச்சு உன்னை இமேஜின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன்ல இறங்கினேன்னா இந்த 9 months லைஃபே மாத்திடும். ஃப்ரம் திஸ் மொமெண்ட் உங்க எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன், நீ டிராப்பர் இல்ல, டாக்டர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ வித் NST லெட்ஸ் பில்ட் தட் டாக்டர் டுகெதர் கைஸ். ஸோ வித் திஸ் நீட் 2027க்கான 9 months ரோட் மேப்பை சொல்கிறேன். அது கூடவே இந்த ரோட் மேப்பில் நீங்கள் படிக்க போகிற ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணுறேன். வித் திஸ் ஸ்ட்ரெயிட் அவே லெட்ஸ் பிகின் கைஸ். நான் இந்த ரோட் மேப்பை 4 ஃபேஸாக பிரிச்சிருக்கேன். ஒவ்வொரு ஃபேஸ்லையும் என்னென்ன நீங்கள் பண்ணணும், என்னென்ன சாப்டர்ஸ் கவர் பண்ணணும், அது எப்படி படிக்கணுங்கிறத டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் 1 கைஸ். இந்த ஃபேஸ் 1 நீங்கள் படிக்க போகிறது சாப்டர்ஸ் என்னன்னா, அதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் 1 எப்போலேருந்து ஆரம்பிச்சுன்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஆகஸ்ட்ல இருக்கீங்க. ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் வரைக்கும், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த 3 மாதம் நீங்கள் பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கை போட வேண்டியது வரும். மற்ற வருஷம் நீட் ஆஸ்பிரன்ஸோட 2027 டிராப்பர்ஸ் கொஞ்சம் பாவமானவங்க. ஏன்னா மற்றவங்க எல்லாருமே மே மந்த் எக்ஸாம் முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு மோஸ்ட்லி ஜூன் 15th அந்த மாதிரிலாம் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த பேப்பர் லீக் ஆகி ரீநீட்லாம் வந்ததுனால உங்கள் ப்ரிப்பரேஷனே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இந்த ஜூலை எண்டு ஆர் ஜூலை மிடில்லேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இந்த மொமெண்ட்லேருந்து நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு மற்றவங்களை விட எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போட்டுதாகணும். இந்த 3 மாதம் அதை டிசைட் பண்ணும். அண்ட் இந்த 3 மாதத்தை நீ ப்ராப்பராக யூஸ் பண்ணால் காம்பன்சேட் பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். உங்கள் ப்ரிப்பரேஷனை மறுபடியும் ப்ராப்பரான லைனுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் உங்கள் கடுமையான உழைப்பை போட்டு பயாலஜியில் கம்ப்ளீட் 11th பயாலஜியை முடிக்க ட்ரை பண்ணுங்க கைஸ். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த ரோட் மேப் நான் சொல்கிறது எல்லாமே டிராப்பர்ஸ்க்காக சொல்ல போகிறேன். யாராவது 12th ஆஸ்பிரன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் 12th படிக்கிற பசங்களுக்காக எங்களுக்கு ரோட் மேப் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பா நான் போடுறேன், சரியா? ஸோ இது எஸ்பெஷலி ஃபார் டிராப்பர்ஸ் கைஸ். ஓகே, ஸோ டிராப்பர்ஸ் தான் நீங்க இருக்கீங்கன்னா ஆல்ரெடி பயாலஜியை ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டா ரிவிஷன் பண்ணிட்டு முக்கியமான ஃபேக்ட்ஸ் எல்லாம் மட்டும் தரமா தட்டி வச்சா போதும். பயாலஜி உங்களுக்கு பெரிய ட்ரபிளா இருக்காது, ஆமா தானே? ஸோ அப்போ இந்த 3 மாசத்துக்குள்ள 11th பயாலஜி முடிங்க. அது கூடவே ரீப்ரொடக்ஷன் யூனிட் முடிச்சிருங்க. 12th இருந்து செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன், ஃப்ளாரிங் பிளான்ஸ், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இதுதான் உங்க டார்கெட்டா இருக்கணும். கட்ட 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 கடன் 2 weeks ஒன்ஸ் பிரிச்சு ஒவ்வொரு வாரமும் மினிமம் 2 சாப்டர்ஸ் நீங்க கவர் பண்ணீங்கன்னா கடகடன் தட்டி விட்டுறலாம் கைஸ். ஓகே, டன். இது எல்லாரும் அசால்ட்டா பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். Now let's come back to physics and chemistry guys. First physics பத்தி பார்ப்போம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, அண்ணா எடுத்த உடனே ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் படிக்கிறேன், நான் ரொம்ப எதுல வீக்கா இருக்கணும் அதை மட்டும் நல்லா படிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது எல்லாருக்கும் ஒர்க் ஆகாதுப்பா. ஏன்னா நீங்கள் ப்ராப்பரான பேஸ்மெண்ட்டை கட்டலைன்னா ஃபிசிக்ஸில் பின்னாடி இருக்கிற சாப்டர்ஸ்லாம் பயங்கரமாக அடி விழும். எஸ்பெஷலி இந்த டைமில் நீங்கள் ரஷ்ல இருக்க மாட்டீங்க. ப்ராப்பராக டைம் எடுத்து ஒவ்வொரு சாப்டருக்கும் நல்ல ஸ்பேஸ் கொடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். அப்படி இந்த டைமில் நீங்கள் பண்ண வேண்டியது பேசிக்ஸாக இருக்க சாப்டர்ஸும் படிக்கணும். எந்த சாப்டர்ஸ்லாம் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்களோ அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். கடைசி நேரத்தில் உட்காந்து கொஞ்சம் ஈஸி சாப்டர்ஸ் கூட படிச்சு முடிச்சிடலாம். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு கொடுக்கறது NCERTல இருக்கிற அதே ஆர்டரில் போங்க. பேசிக்ஸ் கவர் பண்ணுறதுக்கு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ட்ரிக்னாமெட்ரி, கிராஃபோட பேசிக்ஸ், இது இல்லாமல் டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன்,
பியூர் சயின்ஸ் படிச்சவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்ல ஆல்ரெடி மேக்ஸ் பயோ படிச்சவங்க ட்ரிக்னாமெட்ரியும் கிராஃப்ஸையும் கொஞ்சம் பேசிக்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே வெக்டர்ஸ்க்கு போங்க. வெக்டர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு செம்ம ஐடியா கிடைக்கும். வெக்டர்ஸ் வச்சு தான் என்டையர் பிசிக்ஸ்ல இருக்கிற முக்காவாசி ப்ராப்ளம்ஸ் மேக் பண்ணிருப்பாங்க. எஸ்பெஷலி 11th ஒரு சில சாப்டர்ஸ், 12th நிறைய சாப்டர்ஸ். டன் அதை முடிச்சுட்டு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் போங்க. ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் அண்ட் நிறைய வெயிட்டேஜ் இருக்க சாப்டர். 2 to 3 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் கேட்க முடியும். நெக்ஸ்ட் கைனமேட்டிக்ஸ், அந்த மோஷன் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் எ பிளேன், கீழே லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி பர் ரொட்டேஷன். இந்த 5 சாப்டர்ஸ் நிறைய பேருக்கு பயம் எனக்கு தெரியும் கைஸ். நான் ஏன் எடுத்தோடனே இதை வச்சிருக்கேன்னா, நான் அகைன் சொன்ன அதே ரீசன் தான். உங்களுக்கு இந்த மொமெண்ட்ல எந்த ஒரு அவசரமும் ரஷ்ஷும் எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சுங்கிற பயம் இருக்காது. அண்ட் இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு கொஞ்சம் சஃபிஷியன்ட் டைம் இருக்கும். நீங்கள் ப்ராப்பரான ஒரு கோச்சிங் சிஸ்டம், எய்தர் நீ என்எஸ்டியில் என் கிட்ட ஃபிசிக்ஸ் படித்தாலும் சரி, ஏதோ ஒரு நல்ல கோச்சிங்கில் சூப்பராகவும் எனக்கு ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுத்தாலும் சரி, நல்ல கிளாஸஸ் இருக்கிற இடத்துல இந்த சாப்டர்ஸை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி நிறைய டைம் கொடுத்து நிறைய எம்சிக்யூ போட்டு 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 ட்ரெயின் அப் ஆயிட்டேன்னா பின்னாடி இருக்கிற எல்லா சாப்டர்ஸையும் சூப்பராக படித்து பின்னாடி மார்க்ஸ் வாங்கிக்கலாம், நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ட்ரை டு கவர் த மெக்கானிக்ஸ் ஆஸ் மச் ஏர்லி ஆஸ் பாசிபிள். சீக்கிரமாக அதை கவர் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் முடிச்சிருங்க. இது ஒரு பெரிய ஜங்க். இங்கேருந்து மினிமம் நம்ம ஒரு 10 எம்சிக்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 40 மார்க் உங்கள் ஃபிசிக்ஸில் கேரண்டி பண்ண முடியும் கைஸ் வித் திஸ் 4 சாப்டர்ஸ். நெக்ஸ்ட் கிராவிடேஷன் கைஸ். கிராவிடேஷன் இஸ் ஒன் சச் சாப்டர். கண்டிப்பாக கொஞ்சம் ஈஸியாக 2 எம்சிக்யூ அடிக்க முடியும். கண்டிப்பாக கிராவிடேஷன் அடுத்தே படிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா பின்னாடி இருக்கிற எஸ்ஹெச்எம் கான்செப்ட்ஸ்லாம் புரியாது. ஸோ அதனால கொஞ்சம் கிராவிடேஷன் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கோ ஃபார் சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ். ஃப்ளூயிட்ஸ் கூட அவ்வளோ அவசரம் கிடையாது, கொஞ்சம் கடைசியில் படிக்க முடிஞ்சா கூட படிக்கலாம், அவசரம் இல்லை. ஸோ ஃப்ளூயிட்ஸும் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் மட்டும் வேணும்னா லாஸ்ட்டுக்கு தள்ளி வச்சுக்கோங்க. இல்லை என்னால் படிக்க முடியும், இந்த சிலபஸ் எல்லாமே நான் நல்லா கவர் பண்ணிட்டேன், கையோடு இதை முடிச்சிடன்னு நினச்சிங்கன்னா முடிச்சிருங்க. இல்லை இதெல்லாம் ஒழுங்காக போகல, அன்ஃபார்ச்சுனேட்லி நான் நினச்சதை விட கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறேன்னு நினச்சிங்கன்னா அப்போ மட்டும் இந்த 2 சாப்டர்ஸை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி கடைசிக்கு தள்ளிக்கோங்க, சரியா? ஏன்னா இது 2 சாப்டர்ஸுமே கொஞ்சம் பெருசு, ஆனால் வெயிட்டேஜ் படி ரொம்ப கம்மி. ஒரு கொஷின் தான் மேக்ஸிமம் நீட் எக்ஸாமில் கேட்பாங்க ஒவ்வொரு சாப்டர் இருந்தும். ஸோ அதை விட்டுடலாம். ஸோ அப்போ சாலிட்ஸ் போய்க்கோங்க, கேடிஜி போய்க்கோங்க, தெர்மோடைனமிக்ஸ் முடிச்சிடுங்க. கேடிஜி அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இந்த ஃபேஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ யாரெல்லாம் இதே ஃபேஸ்லேயே ஃப்ளூயிட்ஸ் அண்ட் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்க போறீங்களோ அவங்க அப்படியே படிச்சுக்கோங்க. யாராவது ஸ்கிப் பண்ண போறீங்களோ இந்த 2 சாப்டருக்கு பதிலாக எஸ்ஹெச்எம் அண்ட் வேவ்ஸ் முடிச்சுக்கோ. SHM and waves படிச்சுக்கோ. So that at the end of the October நீ almost 11th physics முடிச்சிடுவ. எப்படி 11th physics கம்ப்ளீட் பண்ணிடுவ. and இது வேற லெவல்ல உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், செம்மையான ஒரு நாலேஜ் கிடைச்சிடும். இப்போ நீ வந்து ஓகே நான் ஃபிசிக்ஸில் ஓரளவுக்கு படிச்சுட்டேங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். இதை கண்டிப்பாக என்ஷூர் பண்ணுங்க. நான் நம்ம பேச்சுலர் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் இந்த மாதிரி ஆர்டர் தான் கொண்டு போகிறேன், சரியா? கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டர் தான் NCERTல கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு சின்ன சஜஷன் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ரீநீட் 2026ல கெமிஸ்ட்ரி பேப்பர் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதுலேயுமே அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தினது உங்களோட ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ் கைஸ். இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை நீ மாஸ்டர் பண்ண நினைக்கிறேன்னா 11th அந்த பேசிக்ஸ் நீ ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். நீ சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி படித்தாதான் சொல்யூஷன்ஸில் கேட்குற கொஷின்ஸை நீ கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இதோட பேசிக்ஸ் உனக்கு இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸும் உனக்கு பின்னாடி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஈக்குலிபிரியம் பின்னாடி கெமிக்கல் கைனடிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸும் ஈக்குலிபிரியமும் இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீ ஒவ்வொரு சாப்டருமே 11th 12th இருக்கிற ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை ஆரம்பத்திலே டைம் எடுத்து நல்லபடியாக மாஸ்டர் பண்ணிட்டுனா பின்னாடி போக இருக்க இன்ஆர்கானிக் ஆர்கானிக்கை வேகமாக தட்டிடலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம்ஸ் வராது. நான் ஃபிசிக்ஸ்க்கு சொன்ன அதே லாஜிக் தான். இப்போ தான் உங்களுக்கு டைம் இருக்குது, அவசரப்படாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ் போட்டு பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் இந்த மொமெண்ட்டை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. சைட் பை சைட் நீங்கள் பேசிக்ஸ் படிக்க நினச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமும் படிச்சுக்கோ, பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் பாண்டிங், இதெல்லாமே ரொம்ப நல்ல சாப்டர். கெமிக்கல் பாண்டிங்ல ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் நீ தாராளமாக படிக்கலாம். எல்லாத்தையும் படிச்சுட்டு கீழே P block 1 படிப்பீங்க, அப்படியே கையோட P block 2 முடிச்சிருங்க. நீங்கள் ட்ராப்பர்ஸ்ங்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். P block 13th 18th குரூப் வரைக்கும் கடகடன் முடிக்க ட்ரை பண்ணுங்க. இது எல்லாத்தையும் வீக்லி ஒன்ஸ் சாப்டர் நீங்கள் கவர் பண்ணீங்கன்னா கூட தாராளமாக முடிச்சிடலாம். இங்கேருந்து 3 மாதத்தில் மொத்தமாக 4 12 வாரம் இருக்கு. ஸோ 1 2 3 4 5 6 7 8 அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா P block 1 2 9 வச்சுக்கலாம். மொத்தம் 9 சாப்டர்ஸ், 12 வீக்ஸ் உங்கள் கையில் டைம் இருக்கு.
சின்சியராக உழைச்சின்னா சூப்பராக உங்களால் படிச்சிட முடியும் கைஸ். இந்த மொமெண்ட்ல இருந்து கூட தட்டிட முடியும். கொஞ்சம் எஃபிஷியண்டாக படிங்க. எந்த சாப்டர்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கோ அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. ஸோ திஸ் ஷுட் பி யுவர் நெக்ஸ்ட் 3 months பிளான். மூவிங் ஃபார்வர்ட் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ண போறீங்கனாலும் சரி, எந்த கோச்சிங் போறீங்கனாலும் சரி, இதை ஸ்டிக் ஆன் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களோட மார்க்ஸ் பில்டப் ஆயிட்டே வரும். ஒரு பேஸ்மெண்ட்டை செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் செப்டம்பர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்க போறது ஃபேஸ் 2க்குள்ள வருவீங்க. இந்த ஃபேஸ் 2க்குள்ள நீங்க படிக்க வேண்டிய சாப்டர்ஸ் எல்லாமே உங்க ஸ்கோரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். இது வரைக்கும் ஒரு பேஸ்மெண்ட்டை தாங்கியிருப்பீங்க, உங்களோட கோர் செட்டே இருக்கும். இப்போ ஸ்கோரை ஜம்ப் பண்ற மாதிரி ஒரு சில சாப்டர்ஸ் படிக்கணும். அதை நம்ம மூவ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் 2 எப்போ ஆரம்பிக்குது? நவம்பர் பிகினிங்ல ஆரம்பிச்சு நவம்பர், டிசம்பர், ஜான்வரியில 15 வரைக்கும், பொங்கல் வரைக்கும் ஒரு லேண்ட்மார்க் மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? பை எண்ட் ஆஃப் த பொங்கல் பொங்கல் அப்போ உங்க சிலபஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். இது மட்டும் மைண்டில் இருக்கணும். சரியா? ஸோ அப்படி பார்த்தப்போ பயாலஜி பொறுத்த வரைக்கும் மிச்சம் இருக்கும், ஜெனட்டிக்ஸ் இருக்கும், அதுலேயே எவல்யூஷன், பயோடெக் பிரின்சிபல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன், எக்காலஜியில் அந்த 3 சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் டிசம்பர் 2க்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா ஒரு சரியான ஒரு செம்ம மொமெண்ட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். பயாலஜி பொறுத்த வரைக்கும் செம்ம கான்ஃபிடண்ட்டாக இருப்பீங்க. ஆல்ரெடி உங்கள பல பேர் பயாலஜி படிச்சிருப்பீங்க. ஸோ 11th பயாலஜி நீ அக்டோபரில் முடிச்சிட்டேன்னா நவம்பர், டிசம்பர் அண்ட் ஜான்வரி மிட்குள்ள தாராளமாக இதால் தட்டிட முடியும். அண்ட் இது எல்லாத்துக்குமே வெரி வெரி ஹை வெயிட்டேஜ் இருக்கு கைஸ். ஜெனடிக்ஸ் ரொம்ப பெரிய ஜங்க். அடுத்து எவல்யூஷன் அப்படிதான், பயோடெக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இக்காலஜியுமே ஈஸியாக நல்ல மார்க்ஸ் வாங்கிடலாம் ஃபேக்ட்ஸ் வச்சு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஹெல்ப் யூ டு பூஸ்ட் யுவர் பயாலஜி ஸ்கோர். சரியா? நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ் வந்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னேன், யாரெல்லாம் SHM அண்ட் வேவ்ஸ் போன ஃபேஸ்லேயே படிச்சிருக்கீங்களோ உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஃபேஸில் டைம் கிடைக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே எலக்ட்ரிக்கல் ஃபிசிக்ஸ் போகலாம். அப்புறம் மேக்னெட்டிக் ஃபிசிக்ஸ், அதோட கண்டினியூவேஷன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், இது ஒரு ஸ்ட்ரெச்சாக. அடுத்து EM வேவ்ஸ், இது அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சாக. எந்த ஒரு ஆர்டர் மாறாமல் படிச்சிங்கன்னா சரியான ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே இங்கேருந்து ஒரு 12 MCQ நீங்கள் எடுத்து வச்சிடலாம். ஸோ அசால்ட்டாக இங்கேருந்து 12 4s 48 மார்க்ஸ் ஃபிசிக்ஸில் கேரண்டி பண்ண முடியும் இந்த யூனிட்ஸ்லேருந்து மட்டும். ஸோ கைஸ், திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ஜங்க். ஒரு ஹை வெயிட்டேஜ் யூனிட். இந்த யூனிட்டுக்கு நல்ல டைம் கொடுத்து கொஞ்சம் நிறைய MCQ சால்விங் செனரியோஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த 48 மார்க்கை அச்சீவ் பண்ண முடியும். பின்னாடி செட்டில் சொன்ன ஒரு சில சாப்டர்ஸாவது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், லாஸ் ஆஃப் மோஷன், கைனமேட்டிக்ஸ், மெக்கானிக்ஸ் எல்லாமே. பட் இதில் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கிற நீட் PYQs, JEE Main ரீசன்ட் PYQs, NCERTல இருக்க நான் செலக்ட் பண்ணி கொடுத்த MCQs, அது எல்லாத்தையும் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த பேட்டர்னை பிடிச்சலாம். அந்த பேட்டர்ன்லேருந்து ரிலவெண்ட்டாக தான் எவ்ரி இயர் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ these chapters is going to help you in your physics marks guys. செம்மையா உங்க மார்க்ஸ் பூஸ்ட் பண்ணும். இது முடிச்சுட்டு ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வே ஆப்டிக்ஸ் படிங்க. இவ்வளவு தான் உங்களால மோஸ்ட்லி பண்ண முடியும். இது கூடவே மிச்சம் இருக்கிற சாப்டர்ஸை படிக்க முடிஞ்சா வெரி வெரி வெல் அண்ட் குட் கைஸ். கையோட முடிக்க முடிஞ்சா ஜனவரி 15 ஆயிடுச்சு இந்த மொமெண்ட்ல, எக்ஸ்ட்ரா உன்னால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ண முடிஞ்சா மாடர்ன் பிசிக்ஸும் தெர்மோடைனமிக்ஸ் முடிச்சிடு. இங்கேயே மாடர்ன் பிசிக்ஸ்ல அந்த 3 சாப்டர், டியூவல் நேச்சர், ஆட்டம், நியூக்ளியை, அடுத்து செமிகண்டக்டர்ஸ், இதை முடிக்க ட்ரை பண்ணுங்க. போதும். அட் த எண்ட் ஆஃப் திஸ் பொங்கல் இது வரைக்கும் உன்னால முடிக்க முடிஞ்சா செம சூப்பர்ப்பா, வெரி குட். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் ஜான்வரி எண்டு வரைக்கும் இதை புஷ் பண்ணுங்க, அதுக்குள்ள முடிச்சிடலாம். பிப்ரவரிக்கு முன்னாடி முடிச்சா கூட போதும். பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கோ. இங்க சிலபஸை வேகமா முடிக்கிறதுங்கிறது கணக்கு கிடையாது. எஸ்பெஷலி ஃபார் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சிலபஸ் நீ வேகமா முடிக்கிறதுங்கிற பேர்ல ஒவ்வொரு சாப்டரை படிக்கிறப்போ அதுக்கான MCQ ப்ராக்டிஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற செனரியோஸையோ நீ ப்ராக்டிஸ் பண்ணாமல், MCQ ப்ராக்டிஸ் நல்லா கொடுத்து சாப்டரில் ஸ்ட்ராங் ஆகாமல் அரைகுறையாக முடிக்கணும் தட்டிகிட்டே போனேன்னா நாளைக்கு நீ எல்லாம் முடிச்சமா தான் தெரியும், ஆனால் மார்க்ஸ் வராது. என்னதான் குட்டிக்காரன் அடித்தாலும் மார்க் டெஸ்ட்டில் மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிலபஸ் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆனாலும் பரவாயில்ல. குவாலிட்டி ஆஃப் ப்ரிப்பரேஷன், நிறைய MCQ சால்விங், மார்க் டெஸ்ட் எழுதி உன் மிஸ்டேக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, இது எல்லாத்துலேயும் டைமை ஃபோக்கஸ் பண்ண. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டா, டாப்பர்ஸ் எல்லாருமே 100% சிலபஸை ரொம்ப வேகமாக முடிச்சிருக்க மாட்டாங்க. சிலபஸை வேகமாக கவர் பண்ணுங்கிறத பின்னாடி ஓட மாட்டாங்க. நான் சொன்ன பார்த்தியா, இப்போது படித்தாலும் நிறைய MCQ சால்வ் பண்ணி இந்த சாப்டர்லேருந்து இந்த டாப்பிக்லேருந்து எந்தெந்த MCQs கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ட்ரெயின் ஆவாங்க. 100% சிலபஸ் முடிச்சவன் தான் டாப்பர் ஆகணும்னு அவசியம் இல்லை. உனக்கு ஃபிசிக்ஸில் 180 மார்க் வேணுமா? 180லாம் தேவையில்லை. அட்லீஸ்ட் 150 160 வந்தால் கூட ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு நீ 100% முடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ சிலபஸை வேகமாக முடிக்கணுங்கிற வெறி இல்லாமல் நல்லா படிக்கணுங்கிற மைண்ட் செட் எடுத்துகிட்டு வா. அதுதான் உன்னை காப்பாற்றும், மார்க்ஸ் வாங்கி கொடுக்கும். சரியா? டன் கைஸ். நெக்ஸ்ட் கம்மிங் டு கெமிஸ்ட்ரி. அப்படியே கடைசியாக நான் முடிச்சிருப்பேன்
பி பிளாக் 1 and 2ல முடிச்சிருப்ப அந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டச் இருக்கும், அது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி டி அண்ட் எஃப் பிளாக், அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸாக கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் முடிச்சு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கையில் ஆர்கானிக் எடுங்க. ஆர்கானிக் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாலும் அட்லீஸ்ட் ஸ்டெச்சில் படித்தா உனக்கு செமையான ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ ஆரம்பிச்சிங்கன்னா GOC 1 and 2 முடிஞ்சால் GOC 1 and 2 போன ஃபேஸில் கவர் பண்ண முடியுதான்னு பாருங்கள், டைம் இருந்தால். இன்கேஸ் முடியல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே இங்கேருந்து ஆர்டரை படிச்சுக்கலாம். ஸோ GOC 1 and 2 ஹைட்ரோ கார்பன்ஸ், அப்படியே அங்கேருந்து 12th ஆர்கானிக்ல 4 சாப்டர்ஸ் இருக்குல்ல, கடன்னு ஒரு ஸ்டெச்சில் படிச்சுட்டு ஸோ இன்ஆர்கானிக் முடிச்சிருப்ப, ஆர்கானிக் முடிச்சிருப்ப. டைம் இருந்தால் சொல்யூஷன்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸை அப்படியே ஸ்டெச்சாக படி. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி படித்த உடனே சொல்யூஷன்ஸ் படிப்பாங்க. நீங்கள் இந்த பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ் தெரியும்னா நீங்கள் தாராளமாக சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி படித்த உடனே சொல்யூஷன்ஸ் படிச்சிடலாம், தப்பில்லை. அதை முடிச்சுட்டு அப்படியே ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் போயிடலாம். ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிச்சிடலாம். இந்த ஃப்ளோவில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் போகலாம். இது யாரால் பண்ண முடியும்? ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நல்ல பேசிக்ஸ் இருக்கிறவங்க. அப்படி பேசிக்ஸ்லாம் இல்லை, எனக்கு பேசிக்கே தெரியாது, கொஞ்சம் நல்லா தான் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, நான் சொன்ன இந்த ஆர்டரில் அழகாக போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த சொல்யூஷன்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி ரிவிஷன் பண்ணுங்க. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு முன்னாடி ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க. கெமிக்கல் கைனடிக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஈக்விலிபிரியம் ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ படித்ததை ரிவிஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும். புது சாப்டர்ஸில் ஈஸியாக கோரிலேட்டும் பண்ண முடியும், மேனேஜ் பண்ணிக்கலாம், தப்பில்லை. நெக்ஸ்ட் பயோமாலிகுல்ஸ் படிச்சு இந்த கெமிஸ்ட்ரி சிலபஸை ஜான்வரி மிடில்குள்ளே பொங்கலுக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுங்க. அகெயின் நான் சொல்கிறது தான், சிலபஸ் கம்ப்ளீஷன் வேகமாக ரஷ் பண்ணுறவங்கள தாண்டி அதை குவாலிட்டியாக படிச்சுட்டு நிறைய எம்சிக்கு ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சி எழுதிக்கிட்டே இருக்கணும், நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆர்கனைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அட் எண்ட் ஆஃப் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அதோட மிஸ்டேக் நோட் புக் ரெடியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லையுமே உங்களோட மிஸ்டேக்ஸை அனலைஸ் பண்ணி பிரித்து எழுதிட்டுருங்க, அது செம்மையாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் ஆஃப்டர் திஸ் கைஸ், அட் எண்ட் ஆஃப் phase 2 நீங்கள் phase 3க்குள்ளே வர போகிறீங்க. தட் இஸ் போஸ்ட் பொங்கல் ஃபேஸ். ஜான்வரி மிடில்லேருந்து ஆரம்பித்து மார்ச் எண்டு வரைக்கும் நான் இந்த ஃபேஸ் வச்சுருக்கேன். இதில் ஆல்மோஸ்ட் நீங்கள் சிலபஸ் முடிச்சிட்டிங்க. ஃபிசிக்ஸில் 2 சாப்டர் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. மற்றபடி கெமிஸ்ட்ரி முடிச்சாச்சு, பயாலஜி முடிச்சாச்சு. Now you are ready to start intensive MCQ practice. Intensive mock test எழுதிட்டீங்க. மார்க் டெஸ்ட்டை எப்போ எழுதணும்? இன்டென்சிவாக எழுதணும். நீங்கள் ஆல்ரெடி இந்த ரோட் மேப்பில் இருக்கிற மாதிரி படிக்கிறப்பவே எய்தர் 2 விதமாக நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதிக்கிட்டே வரலாம். வீக்லி 720 மார்க்ஸ் மார்க் டெஸ்ட் எழுதலாம், சண்டே எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 2 weeks ஒன்ஸ் ஆகுது, 14 days ஒன்ஸ் ஆகுது, சண்டே ஒரு 720 மார்க்ஸ் மார்க் டெஸ்ட் எழுதுங்க. அந்த 2 வாரத்தில் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை அந்த சண்டே எக்ஸாம் எழுதி இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ப்ராப்பராக உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பெட்டரான நீட் ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் மாற முடியும், சீட்டுக்கு பக்கத்தில் போக முடியும். சரியா? மார்க் டெஸ்ட்டே நான் எழுத மாட்டேன், மொத்தமாக சிலபஸ்லாம் முடிச்சுட்டு ஜான்வரிக்கு அப்புறம் தான் மார்க் டெஸ்ட் எழுதுவேன் யாராவது மனசில் வச்சுருக்கீங்கன்னா அதை அப்படியே கழட்டி போட்டுரு, உன் மைண்டை எடுத்து அப்படியே தூக்கி போட்டுரு. கண்டிப்பாக இந்த மேஜர் மிஸ்டேக்கை பண்ணாதீங்க கைஸ். ஒரு சில பேர் இந்த மாதிரி பண்ணுறவங்க இருக்காங்க, அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கோச்சிங் போனாலும் அங்கேயே டெஸ்ட் வைப்பாங்க. முக்கியமாக இந்த செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், மார்க் டெஸ்ட் இஸ் கோயிங் டு சேவ் யூ. அண்ட் மார்க் டெஸ்ட் எழுதுறது மட்டும் மேட்டர் இல்லை, முடிச்சுட்டு வந்து அதை அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸை நோட் பண்ணி அதுக்கு ரிலவெண்ட் கான்செப்ட்ஸை படித்து உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது தான் இங்கே முக்கியம். சரியா? அதை ப்ராப்பரான டைமில் அப்பப்போ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இரு. இது எல்லாத்தையுமே நீ வீடியோ பார்க்குறப்ப ஆஹா ஓஹோ பண்ணிடலாம் நினைப்ப, நிஜத்தில் பண்ணுறது தான் கஷ்டம், ஃபாலோ பண்ணுறது தான் கஷ்டம். ஸோ நோட் பண்ணு, நான் சொல்கிற எல்லாத்தையும் ரெகுலராக நீ படிக்கிற இடத்துல எதிரில் எழுதி ஒட்டு, இதெல்லாம் நான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிடவே கூடாதுன்னு ஒரு சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எழுதி வச்சுக்கோ. எழுதி வச்சு டெய்லியும் நீ படிக்கிறப்ப எதிரில் பார்த்துட்டே இரு, உனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். சரியா? ஸோ அப்போது இந்த பொங்கல் வந்த உடனே முடிச்ச உடனே நீங்கள் ஆல்மோஸ்ட் சிலபஸ் முடிக்க போகிறீங்க, முடிச்சிருப்பீங்க. இந்த நேரத்தில் மார்க் டெஸ்ட் எழுதுறப்போ ஒரு முக்கியமான டவுட் வரும். தட் இஸ், எடுத்த உடனே நான் ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் எழுதணுமானா? இப்போ எழுதி நான் டெய்லியும் ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் எழுதி பழைக்கிறேன்னு நினைப்பீங்க. இது பெரிய முட்டாள்தனம் கைஸ். இப்போ தான் கஷ்டப்பட்டு சிலபஸ் ஃபுல்லாக முடிச்சிருக்க. நீ ஃபர்ஸ்ட் நாள் ஏதோ ஒன்று படிச்சிருப்ப, இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 monthsக்கு மேலே ஆச்சு, 6 months பக்கம் ஆச்சு. இந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் வந்து மறக்கும். ஸோ இந்த நேரத்தில் நீ வேகமாக ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. யூ ஷுட் ஸ்டார்ட் வித் பார்ட் சிலபஸ் மார்க் டெஸ்ட். எப்படி? பார்ட் சிலபஸ் மார்க் டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீ எழுத போகிறேன்னா அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் எப்படி இருக்குன்னா, ஃபிசிக்ஸில் ஒரு 4 சாப்டர், கெமிஸ்ட்ரியில் 4 சாப்டர், பயாலஜியில் ஒரு 4 சாப்டர். ஸோ இந்த 4 சாப்டர் மொத்தமாக 12 சாப்டர்ஸ் இருக்கா, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு டெஸ்ட் 1 கூட. அடுத்து டெஸ்ட் 2ல்
நெக்ஸ்ட் 4 சாப்டர்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கோ. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் படிச்சிருப்பல 3 சப்ஜெக்ட்லயும், அது கூட இதுல நெக்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் எடு. நெக்ஸ்ட் 4 சாப்டர்ஸ், நெக்ஸ்ட் 4 சாப்டர்ஸ், அப்போ மொத்தமா 8 8 8, அப்போ மொத்தமா 24 சாப்டர்ஸ் செகண்ட் டெஸ்டா எழுது. அடுத்த டெஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா 4 சாப்டர்ஸ் 3 சப்ஜெக்ட்ல ஆட் பண்ண போறேன். அடுத்த டெஸ்ட்டுக்கு அடுத்த 4 சாப்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து 4 சாப்டர்ஸ் ஆட் பண்ணிட்டு போக உன்னால ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நல்லா ரிவிஷன் கொடுக்க முடியும். அப்போ விட்டு போன நிறைய எம்சிக்யூஸை இப்போ நல்லா சால்வ் பண்ண முடியும். நல்லா பிவைக்யூ ப்ராக்டிஸ், இம்பார்ட்டன்ட் என்சிஆர்டி கொஷின்ஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 போக நல்லா ரிவிஷன் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 டெஸ்ட்டில் ஒரு மேக்ஸிமம் 10 டெஸ்ட் கூட பிரித்து எழுதுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு 4 சாப்டர்ஸ்னு சொல்லியிருக்கேன். உன்னோட லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 4 சாப்டர்ஸோ 3 சாப்டர்ஸோ 2 சாப்டர்ஸோ பிரித்து அழகாக எழுதிட்டு வாங்க. உங்களோட மார்க்ஸ் ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆகும். அது வரைக்கும் உன்னால் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்க முடியாது. ஓரளவுக்கு பண்ணால் வெல் அண்ட் குட், ஹாப்பி. பட் அது வரைக்கும் மார்க்ஸ் ரொம்ப வேகமாக இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணாத. இந்த ப்ராசஸில் எடுத்தோடனே நிறைய மார்க்ஸ் யாருக்கும் வராதுன்னு உங்களுக்கு தெரியும். வந்தால் சூப்பர். இன்கேஸ் வரலன்னா ஏன் வரல, நம்ம என்ன பண்ணுறதுனால மார்க்ஸ் இன்னும் நம்ம குறைஞ்சிட்டே இருக்கு, மார்க்ஸ் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகுறதில்லன்னு யோசிங்க. ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறேன்னா ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட்டில் 200 மார்க் எடுத்தால் கூட போதும். செகண்ட் மார்க் டெஸ்ட்டில் 210 மார்க்ஸ் இருக்குறியா, தேர்ட் மார்க்கில் 230 மார்க்ஸ், அப்புறம் 250, 270, கொஞ்சமாக போனாலும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே வருதான்னு பாரு. அப்படின்னா நீ அந்த ப்ராசஸை கரெக்டாக பண்ணுறன்னு அர்த்தம். அதை அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டு நல்லபடியாக ஃபாலோ பண்ணு, மார்க்ஸ் செம்ம இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதன்படி நீ 4 டெஸ்ட் எழுதுவ, அழகாக ரிவிஷன் பண்ணி எழுதுனதுக்கப்புறம் ஒரு கிராண்ட் டெஸ்ட் எழுதிக்கோ. வேணா இது எல்லாத்தையும் ஆட் பண்ண மாதிரி ஒரு கிராண்ட் டெஸ்ட் எழுதிக்கோ. உனக்கு மொத்தமாக ஒரு கிராண்ட் ரிவிஷனாக கிடைச்சிடும். ஸோ திஸ் வில் ஹெல்ப் யூ கைஸ். அண்ட் இந்த என்டையர் ப்ராசஸில் கடைசி ஃபேஸ்க்குள்ளே வர ஃபேஸ் நம்பர் 4. ஃபேஸ் நம்பர் 4 வந்து ஏப்ரல் மந்த், ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 30th வரைக்கும் உனக்கு இருக்க போது. இந்த ஃபேஸில் என்ன பண்ணும், ஆல்மோஸ்ட் நீ ஃபுல் சிலபஸை கரைச்சி குடிச்சிட்ட, ஆல்மோஸ்ட் பிரித்து வச்சிருக்க. இந்த மூமெண்ட்டில் வேகமாக உட்காந்து நிறைய இந்த விஷயங்களை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. நவ் யூ ரெடி டு ரைட் ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் கைஸ். ஓகே, 30 நாள் இருக்கு. மேக்ஸிமம் நம்ம சொன்ன பிளான் படி மார்ச் எண்டில் எல்லா சிலபஸை முடிச்சு அழகாக பார்ட் சிலபஸ்லாம் டெஸ்ட் எழுதி செம்மையான ஒரு மோடில் இருக்க, ஒரு செம்மையான ஒரு ஃபார்மில் இருக்கன்னா தாராளமாக நீங்கள் ஏப்ரல் 1 ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கலாம். டெய்லியுமே கூட எழுதலாம் இஃப் யூ ஆர் ரெடி. இன்கேஸ் ரெடி ஆகலை, அந்தளவுக்கு முடியலங்கிற பட்சத்தில் டெய்லி எழுதாமல் ஃபஸ்ட்டு ஒரு 10 நாளைக்கு ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் 3 days ஆர் 2 days ஒன்ஸ் எழுதுங்க. 2 days ஒன்ஸ் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 11லேருந்து 20 வரைக்கும் டெய்லி எழுதுங்க. கண்டிப்பாக டெய்லி எழுதணும். அப்புறம் ஏப்ரல் 21லேருந்து ஒரு 27 வரைக்கும் மறுபடியும் கண்டினியூஸாக டெய்லி எழுதுவீங்க. இதோட சேர்ந்து 28, 29, 30 லாஸ்ட் 3 days இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷனுக்கு தான் டைம் கொடுப்பீங்க. ரிவிஷன் முடிச்சுட்டு அழகாக மே 2ஆம் தேதி இப்போதைக்கு எக்ஸாம் இருக்க மாதிரி இருக்குது. நீட் 2027 இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க. செம்ம ஹாப்பியாக எக்ஸாம் முடிக்கிறீங்க. சூப்பர் கைஸ். ரோட் மேப் கிடைக்குதா? எப்படி நீங்கள் இந்த 9 months உங்கள் ப்ரிப்பரேஷனை கொண்டு போகணும்னு தெரியுதா? திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி. கிளியர்? டன். ஸோ இந்த ப்ராசஸில் இந்த ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் எழுதுகிறப்போ உனக்கும் டாப்பருக்கும் என்ன வித்தியாசம்? நீ ஒரு ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட் இருந்தீங்கன்னா டாப்பர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், உங்கள் மார்க் டெஸ்ட் ஸ்கோர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகணும் அதை சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாவ் டு ஃபாலோ திஸ் எரர் நோட் புக் மெயின்டெனன்ஸ். இந்த ஒவ்வொரு மார்க் டெஸ்ட் முடிச்சிட்டும், ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீ ஒரு மார்க் டெஸ்ட் தான் எழுத போகிற. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஆர் ஸ்டார்டிங்கில் 2 நாளைக்கு ஒரு மார்க் டெஸ்ட் தான் கொடுத்துருக்கேன். அந்த மிச்ச டைமில் என்னன்னா ஆல்ரெடி இப்போ தான் நல்ல ரிவிஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அப்போ இந்த மிச்ச நேரத்தில் அந்த மார்க் டெஸ்ட்டில் கிட்ட 180 கொஷினும் 1 by 1 போ. 1 by 1 திருப்பி ஒவ்வொரு கொஷின்ஸும் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கணும், நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்னா, இது எப்படி பெட்டராக பண்ணுறது, இந்த கொஷினை தப்பு பண்ணியிருக்குன்னா என்ன மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன், இதனோட கேர்லெஸ் மிஸ்டேக்கா, கான்செப்டுவலாகவே தெரியலையா, இல்லை அந்த ஃபார்மில் அப்ளை பண்ண முடியலையா, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை கேட்டகரைஸ் பண்ணி அந்த டாப்பிக்கை போய் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கை நீங்கள் எந்த சோர்ஸில் போய் படிச்சிங்களோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்லா படித்து அதுக்கு ரிலவெண்ட்டாக ஒரு 10-20 எம்சிக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த டாப்பிக்கை க்ளோஸ் பண்ணுங்கள். அடுத்த மிஸ்டேக்குக்கு மூவ் ஆன் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறது மூலிமா உன்னால் எடுத்த உடனே மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாலும் கொஞ்சமாக மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்ணிட்டே வர அதே கொஷினை உங்கள் நீட் 2027 கேட்டால் நீ கரெக்டாக எழுதிட்டு வருவேன். அதுக்கேற்ற ட்ரைனிங் நீ பண்ணணும்.
நான் 30 மார்க் டெஸ்ட் எழுதிட்டேன்னா ஆனால் எனக்கு மார்க் வரலன்னு கேட்டிங்கன்னா த ரீசன் இஸ் நான் இப்போ சொன்னது தான். நீ பண்ணாமல் விட்டேன்னா உன் மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சி அதை கரெக்டான விதத்தில் சரி பண்ணாமல் விட்டேன்னா அதை ட்ராக் பண்ணி ரிவிஷன் பண்ணாமல் விட்டேன்னா நீட் எக்ஸாம்லேயும் அதே மிஸ்டேக் பண்ணுவேன், அதுக்கு ரிலவெண்ட்டான மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன், மார்க்ஸ் வராது. சரியா? டன். ஹோப் ஸோ இது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண நம்புறேன். எரர் நோட் புக் மெயின்டைன் பண்ண, டெய்லியும் மார்க் டெஸ்ட் முடிச்சு அப்டேட் பண்ணு. அண்ட் இதை பண்ணுறப்போ போஸ்ட் மார்க் டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் இதை பண்ணுவேன். இது இல்லாமல் கண்டுபிடிப்பில் வீக் ஏரியாஸ் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்துட்டே வா. திரும்ப எந்த டாப்பிக்கில் எந்த சாப்டர்ஸில் மிஸ்டேக் பண்ணுறியோ அதெல்லாம் தனியாக நோட் பண்ணி அதுக்குன்னே டெய்லி மார்னிங் ஒரு 2 hours டெடிகேட் பண்ணி வீக் ஏரியாஸை ஃபிக்ஸ் பண்ண. தட் இஸ் கோயிங் டு ரியலி சேவ் யோர் டைம் கைஸ். செம்மையாக கொண்டு போவேன். இது கூடவே என்எஸ்டி ப்ரெடிக்ஷன் நான் ஷேர் பண்ணுவேன். அதையுமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. அதில் நல்லா பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 100 MCQs அந்த டாபிக்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போ. நான் சொல்கிற பேட்டர்ன்ஸ்லாம் ரொம்ப நல்லா படிச்சுட்டு போ. நிறைய கொஷின்ஸ் அப்படி நீட் எக்ஸாமில் வருது, அப்படியே அதோட பேட்டர்ன்ஸ் கேட்பாங்க. நல்லா பண்ணினா இது உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு நல்லபடியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி வில் கம்ப்ளீட் 9 months ரோட் மேப். இதை முடிச்சுட்டு போய் நீட் 2027 லட்டு மாதிரி எழுதிட்டு வா, நல்லபடியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு வா. அண்ட் தீஸ் ஆர் திங்ஸ் ஐ வாண்டட் டு கன்வே இன் திஸ் வீடியோ கைஸ். ஹோப் ஸோ நீங்கள் இப்போ 0 லெவலில் நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு எப்படி கொண்டு போகணும், உங்கள் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ஐடியா கொடுத்துருக்கேன். நம்புகிறேன் ஒவ்வொரு தடவையும் என்னென்ன பண்ணும், உங்கள் ரோட் மேப் எப்படி இருக்கணுங்கிற ஐடியா கொடுத்துருக்கேன். சிச்சுவேஷன் வரப்போ எப்படி ஃப்ளெக்சிபிளாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்கிற சொல்லியிருக்கேன். சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜியை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் என்னென்னலாம் நீங்கள் பண்ணால் அந்த சப்ஜெக்டில் மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ பயாலஜி 360 வாங்குறது எப்படி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸில் 150+ எப்படி கொண்டு போகணும், கெமிஸ்ட்ரியில் 170+ எப்படி நீ கொண்டு போகணுங்கிற எக்ஸாக்ட் திங்ஸ் என்னென்னலாம் நீ ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறது மூலிமா உன் ஸ்கோர் எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறத ரியல் டைமில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். டாப்பர்ஸ் என்னெல்லாம் பண்ணி அந்த மார்க்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்கலாம் நம்ம பேசலாம். ஸோ அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் NST ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் வித் யூ. நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டையும் ஒவ்வொரு இன்ச்சாக கொடுத்துட்ருக்கோம். யூஸ் பண்ணி நல்லபடியாக உங்கள் ப்ரிப்பரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களோட ப்ரிப்பரேஷனில் என்ன டவுட்ஸ் என்ன queries இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ எடுத்து கூட டீட்டெயிலாக பேசுகிறோம். அண்ட் மோர் திங்ஸ் ஆர் கம்மிங் வே. நம்ம NST பேச்சஸில் சேர்ந்து படிக்க நினச்சிங்கன்னா தாராளமாக சேர்ந்து நல்லபடியாக படிங்க. சூப்பராக நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டாக NSTயில் மட்டும் கோச்சிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்களும் அதை ஜாயின் பண்ணி படிக்க நினச்சிங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணி சின்சியராக டெடிகேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். சக்ஸஸ் வில் பி யோர் சைட். ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் டேக் ஹோம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நீட்க்கு படிக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களே வாட்ச் பண்ண சொல்லுங்கள். எப்படி நீங்கள் அடுத்த 9 months பில்ட் பண்ணுங்கிற ஒரு ஓவரால் ரோட் மேப் கிடச்சிருக்கும். அடுத்த இண்டிவிஜுவல் சப்ஜெக்டான பிளானை நீங்கள் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோ. என்னோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக ரீச் ஆகும். அண்ட் இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே டெலிகிராம் சேனல் நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காம போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் NCERT கொஷின்ஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு PDF போட்டு வச்சிருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனலில் அதோட PDF ஷேர் பண்ணுறேன். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சிருக்கேன். போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் சாக்ரிஃபைஸ் வீணாக விடக்கூடாது. பக்காவாக உங்கள் எனர்ஜியை உங்களோட 1 year டைம் உங்களோட 9 months டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் கனவான கவர்மெண்ட் MBBS சீட் எடுக்கிறீங்க. ப்ரெஸ்டீஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெதஸ்கோப் இஸ் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யூ. அச்சீவ் யுவர் டாக்டர் ட்ரீம். NST உங்கள் கூடவே இருக்கும். ஆல் தி பெஸ்ட் கைஸ். அடுத்த வீடியோ சந்திப்போம். இட்ஸ் டாக்டர் சுதர்ஷன் ஃப்ரம் NST சைனிங் ஆஃப். டேக் கேர். தேங்க்யூ ஆல். பாய்.